வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்மெட்டோட சீக் பேட்ஸ், அதாவது ஹெல்மெட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம கன்னத்தை இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பேடிங் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் ஹெல்மெட்டு தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கிழிஞ்சிரும், இல்லைன்னா பிரிஞ்சு தனியாக வந்துடும். அதை நம்ம வீட்டிலே எப்படி கம்மியான பட்ஜெட்டில் செஞ்சு முடிக்கிறன்றதான் பார்க்க போகிறோம். இந்த பேடிங் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையானது ஒரு ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல காட்டன் துணி, இதுக்கப்புறமா நமக்கு ஒரு க்ளூ கன்னும் 2 க்ளூ ஸ்டிக்கும் வேணும். அப்புறம் ஒரு சிடி மார்க்கர், ஒரு பிளெயின் பேப்பர், ஒரு பேப்பர் கட்டர், அப்புறம் ஒரு கத்தரிக்கோல். அவ்வளோதான். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு உங்கள் பழைய பேடிங்கை கிழித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு ஆல்ரெடி பேடிங் இருந்த இடத்துல வச்சு பேடிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேனால் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண ஏரியா மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேப்பரை தனியாக வச்சுட்டு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. பழைய பேடிங் என்ன ஹைட் இருந்ததோ அதே ஹைட்டில் இந்த ஸ்பாஞ்சையும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அந்த ஸ்பாஞ்சை சுற்றி மார்க்கரால் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பர் கட்டரை வச்சு தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பேப்பரில் பேடிங்கோட அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த அளவுக்கே ஸ்பாஞ்சையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காட்டன் துணி எடுத்துக்கோங்க. வேணுமான அளவுக்கு ஹைட் அண்ட் விட்த் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்பாஞ்சை சுற்றி துணியை வச்சு க்ளூ கன்னால் ஒட்டிடுங்க. கடைசியாக ஹெல்மெட்டில் பேடிங் இருந்த இடத்துல க்ளூ கன்னால் ஒட்டிட்டு அது மேலே நம்ம டிசைன் பண்ண பேடிங் எடுத்து ஒட்டிட்டா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் செஞ்சிட்டிங்கன்னா பக்காவாக முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்பாஞ்சோட ஹைட்டு ஆல்ரெடி இருந்த பேடிங்கோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கூடையோ கம்மியாகவோ இருந்தால் அது நமக்கு ஃபிட்டிங் ப்ராப்பராக இருக்காது. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இந்த பேடிங் ஸ்டாக்கில் வர அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குமா இல்லை கையோடு வந்துருமான்னு சொல்லிட்டு. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பேடிங் டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். க்ளூகன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுத்தமாக அது இன்ச்சு கூட நகலலை. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தை பொறுத்து தான் அதோட குவாலிட்டி இருக்குது. நான் ரொம்ப மோசமான கிளாத் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் 6 மாதத்துலேயே அந்த கிளாத்து கிழிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த தடவை காட்டன் கிளாத்தாக பார்த்து போட்டிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது சாலிடாக ஒரு 1 இயர்க்கு அது தாங்கும். ஸோ என்ன தான் நம்ம பேடிங் வீட்டிலே டிசைன் பண்ணாலுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஹெல்மெட்டோட அஃபிஷியலான பேடிங்கை யூஸ் பண்ணுங்கன்றது தான். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பேடிங் அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க விகா கிளிஃப் ஹெல்மெட்டோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தமிழில் அந்த ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் போடுங்க. நான் இந்த விகா கிளிஃப் ஹெல்மெட்டோட தமிழ் ஓனர்ஷிப் ரிவ்யூ சீக்கிரமே பண்ணி போடுறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.